ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் உமா டெய்லர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எப்படி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுன்னு அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வச்சு அந்த மெத்தடை வச்சு நம்ம நிறைய ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே கஸ்டமருக்கு வந்து 11 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. லைனிங் வந்து 4 இருக்குது, சாதா வந்து 7 இருக்குது. அது வந்து எப்படி கட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதோட வீடியோலாம் நான் போட போகிறேன். என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி இப்போ கட் பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே உள்ள துணி தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். சாரியில் வந்து 4 இருக்குது, சாதா வந்து 7 இருக்குது, மொத்தம் 11 இருக்குது. 3 வந்து சாரியில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 1 வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ சாதா ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் பிட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி கரை பீஸ் 2 ஜோடியாக வர்றது போல் எடுத்து ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடும் வந்து கரை பீஸ் தான் ஒன்றா இருக்கணும். நாம் வந்து பேக் பீஸும் முன் பீஸும் வந்து தனியாக கட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஒன்றாவே தான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து புரியும். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் 2 வந்து ஆம்கோலும் கையில் வந்து 2 பக்கமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நீளமாக இந்த மாதிரி அளந்து போட்டுட்டு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா துணிக்காக நீங்கள் இந்த மாதிரி விட்டுருங்க. இதே கீழே நம்ம எந்த அளவு வச்சோமோ அதே அளவில் மேலேயும் வந்து வச்சுட்டு நேர்கோடு ஒன்று போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வந்து ஸ்கேலில் வரைஞ்சி கூட ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அளவு வந்து தப்பாக நம்ம கட் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஸ்கேலில் கூட வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து துணியை திருப்பி இந்த மாதிரி 2 ஜோடியாக போட்டுருங்க. எப்பயுமே வந்து நம்ம வந்து முன்பக்கம் வந்து அளவு வைக்கக்கூடாது, உள்பக்கம் தான் வந்து வைக்கணும். மேல் பக்கமாக வச்சோங்கன்னா அந்த மார்க்கெல்லாம் அப்படியே தெரியும். கீழே வந்து 1.5 இன்ச்சு மடிப்புக்காக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 1.5 இன்ச் வச்ச அளவுலேருந்து ஷோல்டருக்கு வச்சு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து பின்பக்கம் டாட் பிடிச்சிருக்கோம் அந்த அளவுலேருந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே 1/4 இன்ச் வச்சதுலேருந்து அப்படியே துணியை வந்து கீழ்ப்பக்கமாக அப்படியே மடித்து போட்டுட்டு கீழே 1.5 இன்ச் அளவு வச்சோம்னா அதிலிருந்து அப்படியே மேல் பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மேல் அளவு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ வந்து நம்ம பட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஊக்ஸ் பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே 1/4 இன்ச்சு வந்து நம்ம அக்கல்கிட்ட வச்சுட்டு கீழே பட்டி கீழே வந்து 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஊக்ஸ் பக்கம் ஊக்ஸ் போடுற இடத்துலையே கீழே வந்து 3/4 இன்ச் பட்டிக்கிட்ட மேலே வந்து 1/4 இன்ச்சு. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து இன்னும் தெளிவாக வந்து இன்னும் கூட நான் வீடியோ போடுறேன். இது வந்து இப்போதைக்கு நான் கட் பண்ணுறதுக்காக நான் நார்மலாக வந்து இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பின்பக்கத்துக்கு வந்து நம்ம பேக் பக்கம் வந்து 1.5 இன்ச் வச்சாலும் அதிலேருந்து மேலே கழுத்தளவு வச்சு மேலே 1/4 இன்ச்சு நாம் வந்து எப்பயுமே அளவுகள் எடுக்கும்போது மேல் பக்கமாக தான் நம்ம வந்து 1/4 இன்ச் விடணும். உள் பக்கமாக வந்து எப்பயுமே விடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து இது வந்து தெரியாமல் வச்சுருவாங்க. ஷோல்டர்கிட்டையும் அதே மாதிரி நம்ம வந்து கழுத்து எவ்வளோ அகலம் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கரெக்டாக வைக்கணும். ப்ளவுஸை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நகர்த்திடவே கூடாது. வச்சுட்டு அந்த பக்கம் நம்ம கழுத்து பக்கம் 1/4 இன்ச்சும் ஷோல்டருக்கு கை ஆம்கோல் பக்கம் 1/4 இன்ச்சும் வந்து வச்சிடணும். இப்போ வந்து நம்ம செஸ்ட்கிட்ட வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர்கிட்ட இருந்து கரெக்டாக அளந்து கொஞ்சம் கீழே வந்து 1/4 இன்ச் வச்சிடணும். நம்ம வந்து ஷோல்டர்கிட்ட வந்து அளக்கும் போது மேலே 1/4 இன்ச் விட்டுட்டு தான் எப்பயுமே அளக்கணும். அதே மாதிரி விடாமல் அளந்தாலும் மேலாக வந்துடும். செஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அதெல்லாம் அளவுலாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஸ்கேலில் வரைஞ்சி நீங்கள் வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்படியே வைக்கும்போது அளவுலாம் மாறி போயிடும். இப்போ வந்து கீழே வந்து பட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல்கிட்ட வந்து 3/4 இன்ச் வந்து உள்பக்கமாகவும் 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் மேலேயும் பின்பக்கம் வந்து நம்ம 1/2 இன்ச் விடணும். உள்பக்கம் வந்து குடஞ்சி வந்து 3/4 இன்ச் நம்ம எடுக்கணும். அந்த அளவு வச்சுக்கோங்க. கழுத்துக்கு நம்ம நார்மலாக ரவுண்டு ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பு, இல்லை நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சுக்கலாம். நான் வந்து ரவுண்டு தான் வச்சுருக்கேன். முன்பக்கம் எல்லாருமே நார்மலாகவே ரவுண்டு தான் வைப்பாங்க. நம்ம டிசைன் ப்ளவுஸ்லாம் வைக்கும்போது வந்து வேறு வந்து கழுத்து வைப்போம். இப்போ வந்து நம்ம எப்படி அளவு நம்ம வந்து வச்சு மார்க்கரில் நம்ம வரைஞ்சோமோ அந்த இடத்துல வந்து அப்படியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து முன்கழுத்து கட் பண்ணும்போது பின்கழுத்தும் அப்படியே கட் பண்ணிடலாம். பின்கழுத்தும் நீங்கள் எந்த கழுத்து வி ஷேப்பாக பா ஷேப்பாக யூ ஷேப்பான்னு பார்த்து நீங்கள் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நானும் வந்து ரவுண்ட் ஷேப் தான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஆம்கோல்கிட்ட நீங்கள் வந்து
இது வந்து நம்ம அளவு எடுத்து கூட கட் பண்ணலாம். நான் வந்து இப்போ ப்ளவுஸை வச்சு தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அளவுகள் எதை வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த மெத்தேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் அளவு எடுத்து கூட கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம பேக் பக்கம் அப்படியே பின் பக்கமாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர்கிட்ட வந்து கொஞ்சம் அடையாளத்துக்காக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து குடஞ்சி கட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சு வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணால் தான் நம்ம வந்து ஆனால் முன்பக்கமாக அக்கல்கிட்ட வரும்போது தூக்காத துணியெல்லாம் சுருக்கங்கள் அதிகமாக வராது. அதனால தான் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறது. இது வந்து கீழ் மடிப்பு அடையாளத்துக்காக கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்கிட்ட வந்து நம்ம 3 வந்து டாட் பிடிக்கணும். அந்த டாட்டுக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம். நார்மலாக வந்து 2.5 வச்சுக்கலாம். 2.5லேருந்து அந்த பக்கம் வந்து 2.5 இன்ச் வச்சு நம்ம நடுவில் வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து ப்ளவுஸில் உள்ள அளவு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து அடையாளத்துக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துணி எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம தைக்கும்போது வந்து இது ஈஸியாக இருக்கும். தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம்னு விடக்கூடாது. எப்பயுமே கட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இன்னொரு டாட் பிடிக்கிறதுக்காக இந்த வளைவுலேருந்து முன்பக்க வளைவுலேருந்து இந்த இடத்துல இங்கேயும் லைட்டாக கட் பண்ணிடுங்க. இன்னொரு அளவு வந்து நம்ம ஊக்ஸ் போடுற இடத்துல வந்து நடுவில் கட் பண்ணுவோம். நான் வந்து இப்போ இதை கட் பண்ணுறதுல நான் தைக்கும்போது அப்படியே நடுப்பாகத்தில் வச்சு தைச்சிருவேன். நான் தைக்கும்போது வேணால் சொல்கிறேன். இப்போ வந்து பாடியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை கட் பண்ணலாம். கைக்கும் வந்து கரை பீஸ் 2 ஜோடியாக வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே துணியை வந்து இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம மடிப்புக்காக 1 இன்ச் வந்து அளவு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கையளவு நம்ம அளக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் வந்து எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் எடுத்து வந்து வைக்கும்போது வந்து அளவு வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். கை நீளம் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக இழுத்து விட்டு அளவு வைங்க. அப்படியே நம்ம வைக்கும்போதும் அளவு வந்து கொஞ்சமாக குறைஞ்சிரும் கை. அதனால் கொஞ்சமாக லைட்டாக இழுத்துட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கை சுற்றளவும் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சுட்டு ஆம்கோல்கிட்டையும் லைட்டாக பாருங்கள் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே அளவு வச்சு கீழே 1/4 இன்ச்சு நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா துணிக்காக 1.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. முன்பக்கம் அளவு வந்து 3/4 இன்ச் வந்து நம்ம குடையணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டி பீஸுக்காக நம்ம கீழே உள்ள பீஸை வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக சுறுசுறுப்பாக டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி போடலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து நம்ம கட் பண்ணுறது தைக்கிறதுன்னா கொஞ்சமாக டைம் எடுக்கும். அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எதுவுமே நம்ம முடியாதுன்னு நினச்சா முடியாது, லேட் ஆகிட்டே இருக்கும். நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போட்டாதீங்க. எப்பயுமே நம்ம செய்கிற வேலையை வந்து கண்டிப்பாக கரெக்டாக நம்ம வந்து செய்யணும். நம்மளால் முடியும்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து அடுத்த ப்ளவுஸெல்லாம் எப்படி இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ 2 ப்ளவுஸை ஜோடியாக கட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கூட 2 ஜோடியாக வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தான் கட் பண்ணுவேன். ஒரு கஸ்டமர் வந்து நிறைய ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒன்றா கட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து 2 ஜோடியாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சு கட் பண்ணிப்பேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 1 மட்டும் தனியாக கட் பண்ணி காமிச்சேன். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணோமோ அதே மெத்தேடில் தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கை கட் பண்ணிட போகிறேன். கை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கையை வந்து அப்படியே நம்ம துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு அடியில் உள்ள பீஸு கரை பீஸ் 2 ஜோடியாக வச்சுட்டு இப்போ அது மேலே இதை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கை குடையிறது மட்டும் முன்பக்கம் வந்து இந்த மாதிரி குடையிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பின்பக்கமும் அதே மெத்தேடில் தான். இப்போ நம்ம முன்பக்கம் எப்படி நம்ம பீஸ் கட் பண்ணி போட்டோமோ, ஆனால் இது வந்து பீஸ் கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி துணியை வந்து மடித்து போட்டுக்கலாம். அந்த எழுத்து வந்து கரெக்டாக நம்ம ஆம்கோல்கிட்ட வர்ற அளவு மாதிரி நம்ம துணியை வந்து அளந்து வந்து நேராக போட்டுக்கணும். இல்லாட்டி ப்ளவுஸ் போடும்போது வந்து தெரியும், தண்ணியில் போட்டால் அது வந்து போயிடும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படியெல்லாம் போட்டுப்பாங்க. நிறைய பேர் தண்ணியில் போட்டு துவைச்சி போட மாட்டாங்க. அதனால் நம்ம அக்கல்கிட்ட வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ துணி இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக இருக்கான அளவு வந்து இந்த அளவு துணியை வச்சு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். துணி வந்து கொஞ்சமாக உள்பக்கம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நகர்த்திட்டு கரெக்டாக இந்த மாதிரி நல்லா கையில் வந்து நல்லா நகர்த்தி விடுங்க. எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக இந்த மேலே உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுக்காமல் கரெக்டாக பார்த்து நகர்த்தி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து துணியெல்லாம் வந்து சைடில் கட் பண்ணாமல் இருக்கும்.
இது வந்து எவ்வளோ ப்ளவுஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம 1 மணி நேரத்துலேயே நிறைய கட் பண்ணிடலாம். நான் வந்து இது கட் பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் தான் எடுத்துச்சு எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கூட சீக்கிரமாக கட் பண்ணிடுவீங்க. இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுறுசுறுப்பாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சமாக டைம் எடுக்கும். அதை வச்சு தானே நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா அளவெல்லாம் எதுவும் வைக்கிறதில்ல. துணியை வச்சு மேலே வச்சு நம்ம வரைஞ்சி கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக நிறைய பேர் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அப்படி ஏதாவது இதில் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ பேசுகிறதுல ஏதாவது பிழை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலையே, அதனால் நான் வந்து கொஞ்சமாக சரி ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த வீடியோவை போட்டலான்னு சொல்லி நான் வந்து கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் வந்து இதை வந்து போட்டேன். நம்மளாலையும் சரி சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸும் வந்து நான் கட் பண்ணி காமிக்க வந்து உங்களுக்கு டைம் ஆகும். இது வந்து நம்ம மொத்தமாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறது சரி, நம்ம வந்து ஒரு வீடியோவாக நான் போடலாம். கண்டிப்பாக நிறைய பேர் இதை வந்து பார்த்து இது கற்றுப்பீங்க அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி போட்டேன். இவ்வளோ நாள் வந்து நான் டிசைன் ப்ளவுஸு அந்த மாதிரி தான் சுடி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன். நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது வீடியோவும் உங்களுக்கு போடல. சரி, புதுசாக வந்து நம்ம இந்த மாதிரி போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காகவே உங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கிற மாதிரி வீடியோவில் நான் ட்ரை பண்ணி போடுறேன். இவ்வளோ நேரமாக வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஒன்றா ஜோடியாக வச்சு கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் இவ்வளோ சாதா பார்த்தது. இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாரீலேருந்து கட் பண்ணும்போது டைம் ஆகும். லைனிங்லேருந்து எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸ் நார்மலாகவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே 3/4 மணி நேரம் ஆயிரும். இப்படி நம்ம அது வந்து தனியாக கட் பண்ணி இன்னும் எடுத்து தைக்கும்போது 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிரும். நம்ம லைனிங்கே வந்து இது மாதிரி ஜோடியை வந்து 2 ப்ளவுஸ் வந்து 2 சேரீ வந்து ஒன்றா கொடுக்கும்போது 2 லைனிங்கை எடுத்து ஒட்டா கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக 1/2 மணி நேரத்துலேயே தைச்சி முடிச்சிடலாம். லைனிங் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம கட் பண்ண முடியும். சேரீயில் வந்து கட் பண்ணும்போது கொலன்னு அந்த பக்கம் வலிக்கிட்டு போயிடும். அதே கரை பீஸெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எப்போயுமே நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது வந்து நம்ம லைனிங்கவே எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு தைக்கும்போது துணி வந்து அதிகமாக வந்து சுருக்கங்கள் அதிகம் இது விழாது. நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக யாராவது புதுசாக தைக்கிறீங்கன்னா வந்து நீங்கள் சேரீலேருந்து எடுத்து கட் பண்ணி சேரீயோட அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து கட் பண்ணாமல் லைனிங் பீஸையே வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கும் வந்து தைக்கிறதுக்கு நல்லா திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். சேரீயை வந்து நம்ம பீஸ் எடுக்கும்போது மேலே வச்சு தைக்கும்போது அந்த பக்கம் வலிக்கிட்டு போயிடும். நம்ம அடியில் உள்ள பீஸை வந்து நம்ம வந்து சேரீயில் உள்ள ப்ளவுஸ் பீஸை போட்டு மேலே வந்து லைனிங் பீஸை போட்டு தைக்கும்போது அது வந்து பார்க்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கைக்கு நல்லா வைக்கும்போது வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி நம்ம தைக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைனிங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸோட அந்த பீஸை வந்து எடுத்து வச்சு நம்ம அது மேலேயே நம்ம எப்படி நம்ம சாதா ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுமோ அதே மெத்தடில் நம்ம வந்து ப்ளவுஸோட பீஸ் மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோங்கன்னா தைக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா தைக்கும்போது கட் பண்ணிக்கலான்னு நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஒரு டைம் நான் கூட அந்த மாதிரி எடுத்துப்பேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சேரீலேருந்து பாருங்கள், அது வந்து தனியாக இருந்த பீஸு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணது. இது வந்து சேரீலேருந்தே கட் பண்ணி நான் வந்து எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். கை பீஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். உடம்பு பீஸும் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வச்சு கரெக்டாக வச்சு இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். எல்லா பீஸும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தைக்கும்போது அதாவது கரெக்டாக அந்தந்த ப்ளவுஸ் தைக்கும்போது எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கரை பீஸ் இருந்தால் நம்ம அப்படியே ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிக்கலான்னு. இந்த மாதிரி சாரீ தான் அது வந்து நம்ம கட் பண்ணுறது. இது வந்து நார்மல் சாதா புடவைலாம் நம்ம அதுலேருந்து தான் ப்ளவுஸ் கட் பண்ணுவோம், வளவளன்னு இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸாக நம்ம ப்ளவுஸ் பீஸாக கூட இதை வந்து எடுத்துக்கலாம். வேறு துணியெல்லாம் எடுக்கும்போது வந்து லைனிங்காக எடுத்துக்கோங்க. நான் வந்து லைனிங் ஒன்றாவே 2 ஜோடியாக கட் பண்ணதுனால இதை வந்து நான் லைனிங்காகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தைக்கும்போது ஈஸியாக தைச்சிக்கலாம். இப்போ வந்து எல்லா ப்ளவுஸும் ஓரளவுக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து சேரீ பாருங்கள், இது வந்து கடைசி ப்ளவுஸு. இது வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு மாதிரி இருந்தது. நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா ப்ளவுஸெல்லாம் ஐரன் பண்ணி தான் நான் வந்து தைக்குவேன். ஏன்னா சேரீயில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம வந்து தைக்கிறதா இருந்தால் நம்ம சாதா ப்ளவுஸ் வேணால் அந்த மாதிரி தைக்கலாம். ஆனால் சேரீயில் இருக்கிறது எப்பயுமே ஐரன் பண்ணி தைக்கும்போது தான் வந்து கரெக்டாக உக்காரும். இல்லாட்டி அந்த பக்கமும் லைனிங்கும் வந்து தனியாக
அது ப்ளவுஸ் பீஸ் வந்து தனித்தனியாக போயிடும். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஐரன் பண்ணி தேய்ங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். நான் கட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் எப்படி வந்து தைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தைச்சதுக்கப்புறமா எல்லா ப்ளவுஸும் ஒன்றா காமிக்கிறேன். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் மோட்டிவேஷனாக இன்னொரு வீடியோ போடலான்னு எனக்கும் தோணும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மை சேனல்.